நீட் 2026 எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும், இந்த எக்ஸாம் டே எப்படி இருக்கும், அண்ட் மாணவர்கள் பெற்றோர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய ப்ராசஸ், நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போனதுலேருந்து என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கட்டும், பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்கன்னா அந்த மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காப்பீஸையும் எடுத்து ஒரு ஃபோல்டரில் தண்ணி பட்டாலும் நனையாத மாதிரியான ஒரு ஃபோல்டரில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தபடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 11 மணிலேருந்து 1:30 வரைக்கும் தான் என்ட்ரி டைம் அப்படிங்கிறது. 1:31 அப்படின்னா கூட கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளை எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாணவர்களும் பெற்றோர்களும் 11 மணி அப்படிங்கும்போது எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது நல்லது. அப்போ 11:30 போல் நீங்கள் பொறுமையாக நீங்கள் உள்ளே போகலாம். பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், மாணவர்கள் உள்ளே போகும்போது முதல்ல அவங்க செய்ய வேண்டியது வந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிஷியலாக ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். மாணவர்களுடைய அட்மிட் கார்டினுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய ஐடி கார்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகிறீங்களே அதனுடைய ஐடி கார்டு ஃபோட்டோவும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதுக்காக தான் நம்ம ஐடி ப்ரூஃபில் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பிரச்சனை இருக்காது. அப்டேட் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மெட்டல் டிடெக்டர் வச்சு மாணவர்களை தனியாகவும் மாணவிகளை தனியாகவும் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்வாங்க. கேர்ள்ஸுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப் இருப்பாங்க, மேல்ஸுக்கு அதுவும் பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கரெக்டாக ப்ராப்பராக ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறத செய்வாங்க. ஒன்ஸ் இந்த ஃப்ரிஸ்கிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கல்ல, இதை அங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அது வெரிஃபை ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி நீங்கள் பதட்டம் அடைய வேண்டியதில்லை. வெரிஃபை ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். வெரிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் பதட்டமே பட வேண்டாம். உங்ககிட்ட ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை உங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் தாராளமாக அதை உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் கோஆர்டினேட்டர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸாம் எழுத நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக மாணவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர் வில் பி நோட்டீஸ் போர்டு. ஒரு நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிறது இருக்கும். இந்த நோட்டீஸ் போர்டில் உங்களுடைய ரோல் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு எந்த ஹால் அப்படிங்கிறத ஹால் நம்பர் போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் உங்களுடைய ஹால்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாலுக்கு போவீங்களா, அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது அங்கேயும் இருக்கும். ஸோ உங்களுடைய நீட் ரோல் நம்பரை கரெக்டாக பார்த்து அது கரெக்டான ஹால் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அங்கே பர்சன்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்க சொல்கிற டைரக்ஷனில் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நீங்கள் போகலாம். இந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பயோ பிரேக்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதாக இருந்தால் நீங்கள் அதை முடிச்சுடுங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு இது எல்லாத்தையும் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். பிகாஸ் எந்த விதமான ஃபுட் பாக்கெட்ஸையும் ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் யூ ஹேவ் சுகர். இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் நீட்டில் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள மட்டும்தான் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. மற்ற மாணவர்களுக்கு யாருக்கும் ஃபுட்டை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஹால்லாம் பார்த்துட்டேன், ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டேன், தண்ணி குடிச்சிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஐம் ரெடி டு என்டர் இன் டு த பேட்டில் டே. அந்த யுத்த காலத்துக்கு போக தயார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ டு த எக்ஸாமினேஷன் ஹால். உங்களுடைய ஹால் நம்பர் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஹாலுக்கு நீங்கள் போகலாம். இந்த ஹாலுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் கையில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு, உங்களுடைய புக்லெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்விஜிலேட்டர் வந்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. கொஷின் புக்லெட்டை நீங்கள் 2 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள்கிட்ட சில இடங்களில் சிக்னேச்சர் வாங்குவாங்க, அட்டனன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பெரும்பாலான இடங்களில் இந்த அட்டனன்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான், 2 மணிக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது செய்வாங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எந்த விதமான உங்கள் கையெல்லாம் வேர்க்காமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் கையெல்லாம் வேர்த்துச்சுன்னா அது இந்த ஈரத்தோடு அதில் எழுதாதீங்க. அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய நீட் ரோல் நம்பரை அட்மிட் கார்டில் தெளிவாக இருக்கும். அந்த ரோல் நம்பரை தவறு இல்லாமல் ஃபில் பண்ணிவிடுங்க.
நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நீட் ரோல் நம்பரில் தப்பு பண்ணிட்டேன் சார், மற்றதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன் சார், ரோல் நம்பர் தப்பு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா இப்போவே நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பி கான்ஷியஸ் வைல் ஃபில்லிங் யுவர் நீட் ரோல் நம்பர். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்த கட்டம் அப்படிங்கிறது புக்லெட் நம்பர் இருக்கும், அதனுடைய கோட் இருக்கும், இதெல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. யூ வில் நாட் பி அலோட் டு வியர் அ வாட்ச், ஒரு மெட்டல் வாட்ச், அனலாக் வாட்சோ டிஜிட்டல் வாட்சோலாம் கொண்டு போக முடியாது. தேர் வில் பி அ வால் கிளாக். அந்த வால் கிளாக் ஓடும். வால் கிளாக்ல வந்து ஒரு வேளை ஓடலைன்னா கூட என்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. பட் இன்விஜிலேட்டர் வில் கிவ் யூ டைம்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அந்த டைம் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டே இருப்பாங்க. எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பட் இன்பிட்வீனில் நீங்கள் கேட்டிங்கனாலும் அதையும் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கட்டமாக எக்ஸாமினேஷன் ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். யூ கேன் ஸ்டார்ட் ரைட் யுவர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு புக்லெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யூ கேன் ஓப்பன் யுவர் புக்லெட். அண்ட் அந்த புக்லெட்டில் உங்களுடைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 180 கேள்விகள் இருக்கும், 180 நிமிடங்கள் இருக்கும். கரெக்டாக யோசித்து தெரிஞ்ச கேள்விகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள். எனக்கு சரியாக தெரியல அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ், இஃப் ஒன்லி எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், உங்களுக்கு ஒரு கொஷின் சரியாக தெரியல அப்படின்னா அதை நம்ம விட்டுறது அப்படிங்கிறது நல்லது. இஃப் யூ ஆர் வெரி ஷியர் எனக்கு வந்து சுத்தமாக ஆன்சரே தெரில அப்படின்னா அதை விடுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கில் மார்க் விடுறதுக்கு பதிலாக அந்த மார்க்கை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 50 கொஷின் கரெக்டாக எழுதி இந்த பக்கம் ஒரு 50 கொஷின் தப்பாக போட்டு -50 மார்க்ஸ் போகிறதுக்கு நம்ம வந்து மார்க்கை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். நீங்கள் நல்லா யோசித்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட நீங்கள் அந்த எக்ஸாமினேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஃபில்லிங் யுவர் ஆன்சர்ஸ், ஃபஸ்ட்டு கொஷினுக்கு தான் ஷேட் பண்ணுறோமா அல்லது 50th கொஷினுக்கு தான் அந்த இடத்துல ஏபிசிடியில் நான் ஷேட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து வரிசையாக நான் எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 180th கொஷின் வரைக்கும் நான் வந்து வரிசையாக ஷேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டைமில் நமக்கு அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்ஸில் நம்ம அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறத மாணவர்களை பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல ஷேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் இருக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 10 கொஷின்ஸ் 15 கொஷின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓஎம்ஆர் ஷேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. that will save your time and that will not put you in a tensed mode. ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலையில் உங்களை அதை கொண்டு போகாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் முடிய போகுது, லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இன்விஜிலேட்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க, இன்னும் இவ்வளோ நேரம் தான் இருக்குது, இவ்வளோ நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைமில் உங்களுடைய தெரியாத கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கோ த்ரூ பண்ணிகிட்டே இருங்க. 3 hours நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் முயற்சி எடுங்க. அதில் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய மார்க். ஸோ அதனால் 3 hours ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸை யோசித்து எழுதலாம் அப்படின்னு யோசித்த கொஷின்ஸை கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் அட்மிட் கார்டையும் இன்விஜிலேட்டர் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆஃபீஸ் காப்பி, ஒரிஜினல் காப்பி, ஓஎம்ஆர் ஷீட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க வாங்கிடுவாங்க. அட்மிட் கார்டு, ஃபில்டு இன் அட்மிட் கார்டு அதையும் அவங்க வாங்கிடுவாங்க. யூ கேன் டேக் யுவர் கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பர் புக்லெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்களுடைய ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ இவ்வளோ தான் எக்ஸாமினேஷன் டே. பதட்டப்படாதீங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில் போங்க. என்டிஏ வந்து அவங்களுடைய ட்வீட்டில், அஃபிஷியல் ட்வீட்டில் வந்து ஃபுல் ஸ்லீவ் அலௌட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இஃப் நெசசரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இஃப் நீடட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ், ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் போடுறது நல்லது. இன்கேஸ் இஃப் யூர் அ கேர்ள், ஹாஃப் ஹேண்டில் இருக்கக்கூடிய டாப்போ அல்லது சல்வாரோ நீங்கள் வந்து தாராளமாக போட்டு போகலாம். டிஷர்ட் வெல் அண்ட் குட், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் டிஷர்ட்டில் இந்த நான் போட்டிருக்கிற மாதிரி ஏதாவது நேமோ பிரிண்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டிஷர்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு பிளைன் டிஷர்ட் நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். யூஸ்வலாக நிறைய பசங்க ஒயிட் கலர் டிஷர்ட்டில் வருவாங்க, அல்லது ஏதாவது ஒரு லைட் கலர் டிஷர்ட்டில், பிளைன் டிஷர்ட்டில், ரவுண்ட் நெக் டிஷர்ட்டில் வருவாங்க. விச் எவர் யூ லைக், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் அது ப்ராப்பராக இருக்கணும், அவ்வளோதாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. ஜீன்ஸ் போட்டு போக வேண்டாம். அண்ட் காட்டன் பேண்ட்ஸ், காட்டன் ட்ராக் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஷூஸ் போட்டு போகாதீங்க. ஒரு ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு போங்க. சாண்டில், வாக்கிங் ஸ்லிப்பர்ஸ், பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நார்மல் ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ் இந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா, ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்லாம் போட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. உங்களுடைய பாதத்தை மறைக்கிற மாதிரியான ஸ்லிப்பர்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹை ஹீல்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்டு உங்கள் எந்த விதமான ஜுவல்லரிஸும் போட்டு போகக்கூடாது. ரிங்கு, காப்பு, அண்டு வந்து உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸு, அதுக்கப்புறம் வாட்ச், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பணம் கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அக்கம்பனி த சில்ட்ரன்.
பெற்றோர்கள் மாணவர்கள் நீட் எழுத போகிறாங்க, குழந்தைங்க நீட் எழுத போகிறாங்கன்னா உங்கள் கூட யாராவது ஒருத்தராவது போங்க. பிகாஸ் அவங்க கையில் எதையும் உள்ள கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓட்டம் வெளியே வரும். எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து அந்த 3 மணி நேரத்தில் இருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ பி வித் யுவர் சில்ட்ரன். அட் த எண்ட் நமக்கு குழந்தைங்க தான் முக்கியம். மார்க்கு அதெல்லாம் வந்து இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பார்த்தாகணும். அதனால் உங்கள் குழந்தைங்களோட நேரங்களை செலவிடுங்க. நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எக்ஸாமினேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தாலும் சரி, டஃப்பாக இருந்தாலும் சரி, அது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகிறதில்ல. கொஷின் பேப்பர் டஃப்பானா கட் ஆஃப் மார்க் குறையும், கொஷின் பேப்பர் ஈஸியானா கட் ஆஃப் மார்க் ஜாஸ்தியாகும். எல்லாரும் மார்க் ஜாஸ்தியாக வாங்கியும் சீட்டு கிடைக்காம போகிறவங்க இருக்கிறாங்க, மார்க் கம்மியாகியும் சீட்டு கிடைக்காம போகிறவங்க இருக்கிறாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் 11,000 சீட்டு தான் இங்கே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்னால் 5,000 சீட்டு தான் இருக்குது. இந்த சீட்டுக்கு தான் எல்லாரும் போட்டி போடுறோம். ஸோ அந்த காம்படிஷன் லெவலை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எந்த விதமான டென்ஷனும் ஆகாமல் எக்ஸாமினேஷனை எதிர்கொள்ளுங்க. கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் வில் பி ஹேண்டில்டு பை காட். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும். இந்த நீட் தேர்வில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதணும். உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.